ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு நாம மசாலா அரைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தனியா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பட்டை ஒரு சின்ன பீஸு, லவங்கம் ஒரே ஒரு லவங்கம், அரிசி 1/4 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன், வரமிளகா ஒரு 7-8 மிளகா எடுத்துக்கோங்க. சோம்பு 1/4 ஸ்பூனை விட கம்மியா போட்டுக்கணும். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வாணலியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நம்ம இதெல்லாம் ஒன்னொன்னா போட்டு நம்ம இதெல்லாம் வறுத்து தனியா எடுத்து வச்சு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா சுத்தமா கழுவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர்ல இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்தி அதுல கொஞ்சமா கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. அது சின்ன வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போதே அதுல ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போன உடனே ஒரே ஒரு சின்ன தக்காளிய குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கிற மட்டனை எடுத்து அதுல போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இருக்கும் போதே அதுல மட்டன் நல்லா சாஃப்டா வேகணுங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் விளக்கெண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா அந்த கறியை கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதுலயே போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். அப்புறம் அதுலயே கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சு வச்ச அந்த மசாலா எடுத்து இதுல ஊத்தி அது நம்ம பேஸ்ட் அரைக்கும் போது ரொம்ப தண்ணியா அரைக்க கூடாது, கொஞ்சம் கட்டியாவே அரைச்சுக்கோங்க. அந்த அரைச்ச மசாலாவை இதுல ஊத்தி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கும் போது சிம்ல வச்சுட்டு வதக்கி விடுங்க. இந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அது வதக்கிட்டு இருக்கும் போதே அதுலயே இந்த குழம்புக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் கறி மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த குழம்பு கமகமான வாசனையா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம 6-7 பீஸ் தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, இதை நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மசாலா ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த கறியையும் மசாலாவையும் நல்லா சேர்த்து ஒன்னா சுருண்டு வர அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பொட்டுக்கடலை பேஸ்ட்டை அதுல ஊத்தி நமக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இப்ப பத்தல அப்படின்னா இந்த டைம்ல நீங்க இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டுக்கலாம். அப்புறம் கறி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த குழம்புல குக்கர் மூடி திறந்த வாட்டி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா அந்த குழம்புல கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் குழம்பு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.